தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை காணும்படி செய்தீங்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்ப காரியம் முதற்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட ஆண்டவரே எங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, சின்ன காரியம் முதற்கொண்டு ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல், உங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. அதனால ஆண்டவரே அப்பா, எதுவுமே எங்களால செய்யக்கூடாது இருக்க நாங்கள் ஆண்டவரே எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவனை சார்ந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கவலைகளை எடுத்து போட்டு, போராட்டங்களை எடுத்து போட்டு, ஆண்டவரே சஞ்சலங்களையும் மன வருத்தங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு சுவாமி, ஆண்டவரே தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிற நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷரால கூடாதது, எங்களால கூடாதது, பணத்தினால் கூடாதது, மனிதர்களால் கூடாதது, எங்க தேவனால் எல்லாம் கூடும் சுவாமி. ஆமாண்டவரே, இன்றைக்கு உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே மரியாதை போல காத்திருக்கிற கிருபையை தாங்க. தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிற கிருபையை தாங்க. அப்பொழுது கர்த்தர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.